பத்தாததுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இது கஷாயங்கள் வந்து நம்ம கொடுப்போம் சித்த மருத்துவத்தில் கூட. வலியங்காடி கஷாயமாகட்டும், சீனப்பாக கஷாயமாகட்டும், ராஸ்நாதி போன்ற மருந்துகள் வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி உள்ள அவங்களோட உடல்நிலையை அனுசரித்து நாங்கள் சித்த மருத்துவத்தில் கொடுப்போம். உணவில் இதை வந்து ரெகுலராக சேர்த்துக்கிற பழக்கம் இருக்கணும். பத்தாததுக்கு வந்து கடல் சார்ந்த உணவுகள் மீனாக இருக்கட்டும் இதெல்லாம் கொஞ்சம் நிறையவே சாப்பிடுங்க. இல்லை சார் நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்ற பட்சத்தில் இந்த பிரண்டை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன் வந்து பிரண்டை வந்து ரொம்ப இது அப்படின்னாக்கா அதில் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது, நிறையாவே இருக்குது. பிரண்டை, முடக்கத்தான் கீரை, நீங்கள் எந்த கீரைனாலும் ஒரு நாளைக்கு ரெகுலராக சாப்பிடுங்க. அது எடுக்க ரொம்ப நல்லது தான். சரிங்களா? இந்த மாதிரியான உணவு பழக்கத்தையும் லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து சின்ன சின்ன எக்ஸசைசஸ், நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மசாஜ் பண்ணுறது. இப்போ நமக்கு அந்த மசில் நல்லா ஸ்பேசம் இருக்குனாக்கா அதை நம்ம ஆரம்பத்திலே வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கொஞ்சம் கை கால் நீட்டி மடக்கி, இது ஹெவி எக்ஸசைஸ் இல்லாமல் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் மாதிரி கொஞ்சம் நம்ம பண்ணும்போது நல்லா இதுலேருந்து ரிலீவ் ஆகுது.